my words like in a letter. Hey, what's up people? This is Raja on the wheels. So yes, welcome back to my channel with yet another video. ஸோ நேற்று ஊட்டி வந்த கதை தான் உங்களுக்கு தெரியும். எப்படி நான் சென்னையிலேருந்து ஊட்டி வந்தேன், எப்படி மழை வந்து சொதப்பி என்னை விளாக் பண்ண விடாமல் பண்ணுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் எஸ்டர்டே. ஸோ இன்றைக்கி தான் ஆக்சுவல் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து ஜஸ்ட் ஊட்டி வந்து மீட்டிங் பாயிண்ட்டாக தான் வச்சுருந்தோம். அண்டு ஊட்டியிலேருந்து தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பிளான் என்னென்னா, இங்கேருந்து வயநாடு போகிறோம். கூடலூர் போயிட்டு ஊட்டியிலேருந்து கூடலூர்லேருந்து வயநாடில் போயிட்டு பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு சைட் சீயிங் முடிஞ்சால் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஆக்சுவல் பிளான் வேறையாக இருந்துச்சு, பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், கூடலூரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ டோட்டல் 8 ரைடர்ஸ். அதான் மான்சூன் ரைடுக்கு யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் ஹரிஷ் ப்ரோ ரீப்ளேஸ் பண்ணது வந்து ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாரி ப்ரோவோட தம்பி. ஸோ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு இல்லையா, அவர் தான் ஐயப்பா. ஸோ அவர் தான் நியூ அடிஷன் டு த ஃபேமிலி. பட் அதர் தென் தட், ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சீனிக் ரூட்ஸு, பிகாஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹில் ஸ்டேஷன். ஸோ சேஸ் எதுவும் இல்லாமல், ஏன்னா நான் வயநாடு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வயநாடு இஸ் ஜஸ்ட் அபவுட் லைக் 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது பொறுமையாகவே போய் ரீச் ஆகிக்கலாம். ஸோ ஊட்டி பார்த்தீங்கன்னா இப்போது பகலில் ரொம்ப நார்மலாக லைக் அந்த சில்னஸ் இருக்குது, பட் நாட் லைக் ஃப்ரீசிங் கோல்டு லைக் எஸ்டர்டே. ஆனால் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி கிளைமேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடலூர் பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ கூடலூர் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வயநாடு போகிறோம். அண்ட் எஸ், இட்ஸ் கோயிங் டு பி an absolutely beautiful ride. எனக்கு கேமரா ஆஃப் பண்ணுறதா இல்லை வச்சுருக்கதானே தெரில, பிகாஸ் ஒவ்வொரு டேர்ன்லேயுமே லைக் சம்திங் ஏதாச்சும் ஒன்று அவுட் ஆஃப் ஆர்டினரி தெரிஞ்சிருது. ஸோ மிஸ் ஆயிடுது. ஸோ ஐம் கீப்பிங் இட் ரன்னிங். இந்த பிரிட்ஜு பாருங்களேன், இந்த ஏதோ சினிமாவில் வர மாதிரி அந்த ஒத்தையடி பிரிட்ஜ் மாதிரி நல்லாயிருக்கு. I mean, looks like a nice location to sit and chill. ஸோ இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸு. நான் அங்கே பைன் ஃபாரஸ்ட் உள்ளே வராமல் அப்படியே பேக் சைட்லேயே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு இதோ கிளம்பிட்டோம். சின்ன வயசில் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு இதுங்களுக்கெல்லாம் வந்து நின்று மெனக்கிட்டது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் இருந்துச்சு. இப்போல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னாலே க்ரௌடு இருக்குது அப்படின்னாலே வேணாம், அந்த பக்கம் எதுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு அந்த பக்கமே போகிறதில்ல. ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கப்புறம் என்னத்த க்ரௌடு கிட்ட போயிட்டு அப்படின்ட்டு க்ரௌட்னாலே அலர்ஜி ஆயிடுது போல இருக்கு. ஏன்னா எனக்கு மட்டும் தான் இந்த தாட் இருக்குன்னு, பட் இந்த இருக்க எல்லா கேங்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதே சேம் தாட் தான்.
shooting spot. Oh yeah, yes. This was also. I mean, this is also a favorite tourist spot. Penlock Downs Nature Trail. இதுக்கு மேலே போய் என்ன இருக்குன்னு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. என்ன இருக்குன்னு கூட தெரியாது. பார்த்தீங்களா, டக்குன்னு குழி வந்துருச்சு. டேஞ்சரஸ். அது மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். என்ன டேம் இது? இல்லை ப்ரோ, வயநாடு தானே, போயிடலாம் ப்ரோ. வயநாடு தான் ஸ்டே. உங்களுக்கு தெரியாதா? மாத்திட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெச்சே வேணாம் ஒரே நாளில். ஏன்னா நம்ம இப்படி நின்று இது என்ன டேம் இது? எது அடிச்சு விடுறீங்களா இல்லை? ஹாய் ப்ரோ. என்ன டேம் இது? பைக்காரா டேம். ஓ ஓகே, இதுதான் பைக்காரா டேம். ஸோ டேமு, அப்புறம் பைக்காரா ஃபால்ஸுக்கு இன்னும் அங்கே போகணும். ஃபால்ஸ் அண்டு போட் ஹவுஸு தண்ணி திறந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேமில் இருந்ததோ. திஸ் இஸ் பைக்காரா டேம். ஓகே, போகலாம். இல்லை, ஏதாவது ரோடு பிரியுதுனா மட்டும் அந்த இடத்துல நின்றுக்கோங்க. அப்போ ஆள் ஜாயின் பண்ணல. இப்போ ஒரே ரோடுங்கில எது வரைக்கும் குடல் இருக்குமா? அப்போ ஓகே தானே. இங்கே பார்த்தீங்களா, நம்ம முன்னோர்கள் மிஸ்டர் குரங்கு போகிறாரு. வியூஸுக்கு பஞ்சம் இல்லை. ஐ மீன், பார்க்குறதுக்கு புதுசாக எதுவும் இருக்கோ இல்லையோ, the twists and turns and the views, இதுங்களுக்கு பஞ்சம் இல்லைப்பா. இந்த ரோட்டில் இந்த குண்டும் குழியில் வர்றது எனக்கு வேகமான்லேருந்து ரிட்டர்ன் தேனி வழியாக இறங்கணும். அந்த ரோட்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக குழி, அதுவும் நல்ல பெரிய பெரிய குழி. இப்போ இந்த ரோடை பார்க்கையில எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இங்கேருந்து பாருங்களேன் இந்த மலை எப்படி இருக்குன்ட்டு. இந்த கொடைக்கானலில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, டால்ஃபின் நோஸ், அந்த பாறை மாதிரியே வியூ எவ்வளோ ஜைஜாண்டிக்கா. ஸோ இந்த ரூட் வழியாக பார்த்தீங்கன்னா கோவாக்கே போகலாம். ஏன்னா எஸ் திஸ் will connect you to Karnataka, and from Karnataka you can reach Goa. ஸோ போர்டு பார்த்தேன், கோவா எத்தனையோ கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு. பட் நான் கவனிக்கல, நான் டிராஃபிக்காக இருந்ததுனால பைக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். நீடல் ராக் வியூ பாயிண்ட். ஸோ மேபி நம்ம வரையில் ஒரு பெரிய பாறை நான் காட்டினேன். ஸோ அது மேபி அந்த வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன், உள்ளேருந்து வேறு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் அந்த ராக்கத்தான் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் பாருங்களேன், அப்படியே ரோடை பார்க்குறதா அவங்க பைன் ட்ரீஸ் காட்டுறதுன்னு தெரில. அதை பாருங்களேன், என்ன அந்த பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்மெல்லாம் அந்த மரத்துக்கு முன்னாடி திருண்டா ஒரு எறும்பு மாதிரி.
எல்லாரும் அதைத்தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் லுக். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூடலூர் வந்துட்டோம். அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் கூடலூர். ப்ராபப்ளி சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு காஃபி பிரேக் அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே வயநாடு கிளம்பிடலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, கூடலூர் இஸ் நாட் ஓன்லி கனெக்டிங் வித் கர்நாடகா, இட் ஆல்சோ கனெக்ட்ஸ் கேரளா. ஸோ அதனால தான் அதுக்கு பேரே பார்த்திங்கன்னா கூடலூர். 3 ஸ்டேட் வந்து இன்டர் கனெக்ட் ஆகுது, விச் இஸ் கேரளா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. அதனால தான் இதுக்கு கூடலூர் அப்படின்னு பேர். ஊட்டியிலேருந்து வயநாடுக்கு 2 ரூட் இருக்குது போல இருக்குது. ஸோ லைக் கூடலூர் வந்துட்டு 2 ரூட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாப்புலேட்டட் ஏரியா, ஒன்று சீனிக் ரூட்டு. நாங்கள் ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நிப்பாட்டி வயநாடு இந்த ரூட்டில் போகலாமா அப்படின்னு கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இந்த ரூட்டு போய்க்கோங்க, இது வந்து சீனிக்கான ரூட்டு. இது சம்வேர் எனக்கு வாயில் பேரே நுழையில, அதனால் ஐ டோன்ட் டு மென்ஷன் த நேம்ஸ் பிகாஸ் எனக்கு அவர் என்ன எல்லாம் கேரளா நேம் தான் சொன்னார், அது எனக்கு வாயில் நுழையில. ஸோ ஆக மொத்தம் கூடலூர்லேருந்து 2 ரூட் இருக்குது. தட்ஸ் தி பாட்டம் லைன். ஸோ அதில் நாங்கள் அந்த சீனிக் ரூட்டு தான் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். எங்கேயா நிப்பாட்டுவோமா? அவங்க இன்னும் யாரும் வரவே இல்லை. ஒரு நிழலா பார்த்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டும். ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட் இஸ் கேரளா செக் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் 38 கிலோமீட்டர்ஸ் விச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் அபவுட் 1 hour நாங்கள் வயநாடு போய் ரீச் ஆகிறதுக்கு. மீன்வெல் கிளைமேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளோ சில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சோ அதை அப்படியே மாற்றி செம்ம வெயிலாக்கி விட்டுருச்சு. ஸோ இதாங்க கேரளா செக் போஸ்ட். கேரளா செக் போஸ்ட்டில் எந்த ஒரு செக்கிங் இல்லை, தாண்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அதுக்கடுத்து வயநாடு ஒரு some other place இருக்குது நடுவில். நெக்ஸ்ட் இஸ் வயநாடு. ஸோ திஸ் மார்க்ஸ் அவர் அஃபிஷியல் என்ட்ரி இன்டு கேரளா. ஸோ அவ்வளோதான், நீல்கிரிஸ் முடிச்சாச்சு, தமிழ்நாடு முடிச்சாச்சு. நவ் we are in கேரளா. ஒரு பெரிய கூத்து பண்ணி விட்டாங்க. கரெக்டாக ஊட்டி செக் போஸ்ட் தாண்டி ஒரு ஜங்ஷன் ஒன்று வந்துச்சு.
ஜங்ஷனில் லெஃப்ட் எடுத்தால் கல்பேட்டா தான் போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே நின்றுட்டு எங்கே கரெக்டான ரூட்டான்னு காட்டோம். அவங்க இல்லை லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க அப்படின்னாங்க. சரிட்டு எல்லோரும் ரூட்டை மாற்றி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபோன் பண்ணிட்டு ஐயோ இல்லை அதுதான் கரெக்டான ரூட்டு, எல்லாம் தப்பான ரூட் வந்துட்டோம், பட் இருந்தாலும் பரவாயில்ல இதுலேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதுக்கு நான் இது சுற்று ரூட்டு, அதுக்கு நம்ம அதிலே போயிருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. வந்தது ஊர் சுற்றுறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றினோம், என்ன தப்பு இல்லை. ஏதோ அவங்க வீட்டு ஹாலில் நடக்கிற மாதிரி வாடு யாருமா நடந்து போகுது. ப்ரோ அவங்க எங்கே வேற பக்கம் எங்கே இருக்காங்க ப்ரோ? பாருங்க நம்ம கிரீனு பிரதீஷ் எங்கே இருக்காருன்னு பாருங்க. ரோடு இங்கே பிரிஞ்சிருக்கு. இங்கே தெரியுதா? இங்கே பிரிஞ்சிருக்கு ரோடு. அதான் போகிறோம். இப்போ கல்பேட்டா 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 இன்னைக்கு நடந்ததுலேயே பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி டு வயநாடு 130 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் நாங்கள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய இதே மாதிரி தான் மிஸ் ரவுட்ஸு, வழி மாதிரி எங்கேயாச்சும் போயிடுவாங்க, அப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணி வந்துட்டு அந்த மாதிரி ஆனதுனால இன்னும் நாங்கள் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகலை. பட் இட் ஹேப்பன்ஸ், குரூப் ரைடில் இன்னும் வரும்போது திஸ் திங் ஹேப்பன், ஸோ இட்ஸ் ஓகே. லைவ் லொகேஷன் பிரதீஷோட லைவ் லொகேஷன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். அதான் இன்னும் 6 மினிட்ஸ் காட்டுது, 3.4 கிலோமீட்டர்ஸு. என்னன்னு இல்லை, அதான் பிரதீஷோட லொக்கேஷன் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா பார்த்துக்கலாம். ஓகே வாங்க. நான் தான் ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தேன். நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் வண்டி பிக்கப் பண்ணேன். கதையில் பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. கல்பேட்டாவும் கிடையாதான், எங்கே போகிறாங்கன்னே தெரியல. பட் எனிவேஸ் நான் பிரதீஷோட லொக்கேஷனை லைவ் லொக்கேஷனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். கிருஷ்ணகிரி, இங்கே ஒரு கிருஷ்ணகிரி இருக்குது, இது கேரளாக்குள்ள. ப்ரோ அவங்க நம்மளோட இன்னும் 1/4 மணி நேரம் முன்னாடி இருக்காங்க. கல்பேட்டா போட்டு போக சொல்றாங்க. இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது, போலீஸ்காரங்க இங்கே வந்துடுறா போலீஸ் ஸ்டேஷனு.
ஏன்னா இங்கே கேமரா வேறு அலௌடு கிடையாது. நம்ம வேறு கேமரா மாட்டியிருக்கேன் நான். போலாம் ப்ரோ. லூசு கம்யூனிட்டி எங்கே வந்து ஏறுறான்? எங்கள் பின்னாடி இந்த ஆர்ன் அடிச்சிங்கன்னா ஏறிட்டு போமா? ஆப்போசிட்டில் கிளியர் ஆனடா நாங்கள் போகிறது பைத்தியக்கார நாய். கல்பட்டா இன்னும் 8 கிலோமீட்டர் காட்டுது. குமரன் கூட தான் மேப் போட்டிருக்காரு, அதனால கன்ஃபியூஷனே. ஆனால் ஒருத்தர் மேப் போட்டு ஒருத்தரே ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவரே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஃபைனலாக அப்படி இப்படின்ட்டு ஒரு வழியாக ரூம் கண்டுபிடிச்சாச்சு. ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இல்லை ஸோ ஹைலைட் என்னன்னா நாங்கள் போய் யார்கிட்ட கேட்டால் வயநாடு போகணும்னா இது மொத்தமே வயநாடு தான். வயநாட்டில் எங்கே போகணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஃபைனலி கல்பெட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டில் வந்துட்டு நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ யா கைஸ், ஃபைனலி வி ரீச்ட் அவர் ரூம். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரீஜெனியா இன். ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. இப்போ சாயந்தரம் வந்து குளியலை போட்டாலும் போடலாம். அங்கே ஐ திங்க் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஐயா ரீஜெலியா, சாரி நாட் ரீஜெனியா, ரீஜெலியா இன். இங்கே தான். ஆமாம், வயநாடு. ஊர் பூரா தேடி எங்கே வயநாடுன்னு ஒரு ஊரே இல்லை, இதாண்டா மொத்தமே வயநாடு தான் அப்படிங்கிறாங்க. ஓகே கைஸ், ஸோ ஐ திங்க் இந்த விலாகு நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போக போகிறதில்ல. ஸோ நாளைக்கு இன்னொரு லொக்கேஷன், இன்னொரு பிளான், இன்னொரு ரைடு, அதை பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ டுடே கைஸ். ஸோ யா, see you in the next vlog. Bye bye, take care, see you.